அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேதவசன பகுதி சங்கீத புஸ்தகம் 128 அதிகாரம் 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போலிருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போலிருப்பார்கள் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிற இந்த வார்த்தை யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போலிருப்பார். ஒரு திராட்சை செடி எவ்வளவாய் கனி கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு நற்குணசாலியும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்த நல்ல பலனுள்ள ஒரு மனைவியாகவும் உன் வீட்டிலே உனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதை நீ காண்பாய். மனைவி மாத்திரமல்ல, கணவனும் எப்பொழுதும் தன் கையின் பிரயாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு கையின் பிரயாசத்தினால் தன் வீட்டை நன்கு போஷிக்கிற ஒரு மகனாக, நோயற்ற கடனற்ற தொல்லைகளற்ற ஒரு வாழ்க்கையை தன் குடும்பத்தில் வாழ தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார். இது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷனுக்கு. கர்த்தருக்கு பயந்து நாம் நடந்தால் இந்த நாளிலே இப்படிப்பட்ட நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன், ஆமீன்.